வணக்கம். இது VDL விலாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. இந்த வீக்கெண்ட் நம்ம என்ன கேட்க போறோம்னா, வித்யா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய கிறுக்கல்கள். நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். கிறுக்கல்கள். சுவர்ல அந்த கிறுக்கல் அப்படியே இருந்துச்சு. மரப்பாச்சி பொம்மை மாதிரி ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு. ஆண் பெண் 2 பேரோட நெற்றியிலையும் பா அப்படின்னு ஒரு எழுத்து ஆணி முனையால சுவத்துல வரைஞ்சிருந்தாங்க. பரிமளா பத்ரி அப்படின்ற பேரோட முதல் எழுத்து தான் அப்படின்றது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். சட்டென பாக்குற யாருக்குமே நெத்தில ஏதோ நாம வரைஞ்ச மாதிரி தான் தெரியும். ஆண் பொம்மைய பரிமளாவும் பெண் பொம்மைய பத்ரியும் வரைஞ்சாங்க. பொம்மை வரைஞ்சு முடிஞ்சதும் அவ கீழே வச்ச ஆணியே எடுக்கிறான் பத்ரி. 2 பேரோட கைகளையும் ஒண்ணுக்கு கோத்துக்கிட்ட மாதிரி நடுவே ஒரு கோடு இழுத்து விட்டான். அவ சிரிக்கிறா. என்ன சிரிக்கிற? என் கையில் இருக்கிற கம்பை நீ பிடிச்சிட்டு நடந்து வர மாதிரி இருக்கு. உன் கண்ணை வேற நான் மூடிட்டு இருக்க மாதிரி போட்டிருக்க. அதான் சிரிச்சேன். அப்படியா? அப்படின்னா நானும் உன் கண்ணை மூடி இருக்கிற மாதிரி மாத்திடுறேன். குருட்டாம் போக்குல போனா கூட 2 பேரும் சேர்ந்தே போற மாதிரி இருக்கட்டும். அவ மேலும் சிரிக்கிறா. இப்ப எதுக்கு சிரிக்கிற? நீ என்ன காந்தாரியாக்க பாக்குறியே, அதான் சிரிச்சேன். ஏன் காந்தாரிக்கு என்ன? புருஷனுக்கு கண்ணு இல்லைன்னா உடனே தானும் கண்ணை கட்டிக்கிட்ட உத்தமி தானே. இதுல சிரிப்பென்ன வேண்டு கிடக்கு? அதான் அவ பண்ணின தப்பு. அவ தான் உத்தமின்னு சொல்ற பார். இதுதான் உன் ஆண் குணம். ஏன் என்ன தப்பு அதுல? புருஷனுக்கு கண்ணு இல்லையா, உடனே எனக்கும் கண்ணு வேண்டாம் அப்படின்னு கண்ணு கட்டிக்கிறதுக்கு பேர் பத்தினித்தனம் இல்ல. அவனுக்கு கண்ணா இருந்து அவ மட்டும் தனக்கு முன்னால் நடக்கிற தவறுகளை எல்லாம் சொல்லி உடனுக்குடனே அந்த தவறுகளை திருத்தி இருந்தா துரியோதனன் இவ்வளவு கெட்டவனா இருந்திருக்க மாட்டான். கண்ணை கட்டிக்காமையே புருஷனுக்கு கண்ணா இருந்து தேசத்தை வழி நடத்தின உத்தமின்னு அவ புகழப்பட்டிருப்பா. அவ சாதாரண பெண் இல்ல, மகாராஜா திருதராஷ்டிரனின் மனைவி. மகாராணி அப்படின்ற பொறுப்புல இருக்கிறவ. ராஜாவுக்கு கண் இல்லாதப்போ ராணியும் கண்ணை கட்டிக்கிட்டா தேச பரிபாலனம் என்ன ஆகுறது? பெண்டாட்டியா இருக்கிறது மட்டும்தான் அவளோட ஒரே கடமையா? ஒரு மகாராணியா மத்த கடமைகள் இல்லையா? 100 குழந்தைகளுக்கு தாயா இருந்து பாத்துக்க வேண்டிய கடமை இல்லையா? தன் கடமைகளை சரிவர செய்யாம புருஷனுக்கு கண் இல்லைன்னு தன் கண்ணையும் கட்டிக்கிட்டவ எப்படி உத்தமையா இருக்க முடியும்? என்ன கேட்டா அவதான் பாதி தவறுகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவேன். பத்ரி வாய் பிளந்து அவளை பாக்குறான். கும்பிட்டுக்கிறேன் தேவி, இந்த விஷயத்துல நான் கண் இல்லாதவன். உன் பார்வை எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோ. ஆமா, அதைத்தான் ஆண் பார்வைன்னு சொன்ன. அதை விடு. இதிகாசத்தை இனி மாத்தி எழுத நம்மால முடியாது. நீ நம்ம விஷயத்துக்கு வா. இப்படியே சுவத்துல ஆணையால கிறுக்கிட்டு இருந்தா போதுமா? என்னைக்கு நிஜத்துல கை கோத்துக்க போறோம்? எங்க அப்பா சம்மதிச்சா கெட்டி மேளம்தான். ஆனா அது கிடைக்குமான்னு தான் தெரியல. அவருக்கு நல்லா தெரியும் நம்ம விஷயம். அப்புறம் என்ன? அது பத்தி உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டாரா? இதுவரை கேட்கல. ஒருவேளை அவர் சம்மதிக்கலைன்னா என்ன செய்ய போற? சம்மதிக்கலைன்னா நீ ஒரு பெண் கழுத்துல தாலி கட்டுவ, என் கழுத்துல இன்னொருத்த கட்டுவா, நாம பிரிஞ்சிடுவோம். ஆனா இந்த மரப்பாச்சி பொம்மைகள் எப்பவுமே ஜோடியா நெத்தியில நம்ம முதலிடத்தோட நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு அவ சொல்ல அவன் முகமே வாடி போயிருச்சு. கடைசியில அவ சொன்னபடிதான் நடந்தது. அப்பா சம்மதிக்கல. பரிமளா அந்த கிறுக்கல்களை மெல்ல தடவி கொடுத்தா. இத்தனைக்கும் பத்ரி அவளுக்கு உறவுதான். தாத்தாவோட பல வாரிசுகள்ல ஒருத்தரோட மகன். நல்லா படிச்சவன், நல்ல குடும்பம். அவனது 4வது வயசுலயே தாய் இழந்தவன். அவனுக்கு பின்னால 2 வயசுலயும் 4 மாசத்துலயும் சின்னஞ்சிறு பெண் குழந்தைகள் வேற இருந்துச்சு. அவனோட அப்பா மறுமணம் செஞ்சுக்க மறுத்துட்டாரு. தன் தாய் மற்றும் சகோதரிகளோட துணையோட 3 பேரையும் நல்லாவே வளர்த்திருந்தாரு. தாத்தாவோட வீட்டுல நடக்கிற அத்தனை குடும்ப விழாவுக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாம அத்தனை குடும்பங்களும் ஆஜராகிடுவாங்க. பெரும்பாலும் எல்லா உறவுகளுமே தங்கள் வீட்டு விசேஷங்களை அந்த வீட்டுலதான் நடத்துவாங்க. நல்ல பெரிய வீடு. அவளோட 17வது வயசுல மற்ற முறை பையன்கள் கிட்ட ஏற்படாத ஒரு ஈர்ப்பு பத்ரி மேல அவளுக்கும் அவ மேல பத்ரிக்கும் ஏற்பட்டது. 3 வருஷம் ரகசியமா இலைமறை காய்மறையா வளர்ந்த அவங்க காதல் ஒரு நாள் அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. கத்தி கூச்செல்லாம் போடல. ஆனா பரிமளாவே அவர்கிட்ட மனம் விட்டு சொல்லிட்டா. அவ சொல்றதெல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருந்தவரு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கு பின்னால மெதுவா சொல்றாரு. வேணாம், விட்டுடு அப்படின்னு அவகிட்ட கண்ணீர் மல்க கெஞ்சுறாரு. ஏன்பா, இது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா? வேண்டாம்னா வேண்டாம், காரணம்லாம் கேட்காத. என்னை மீறி எதுனா செய்யறதா இருந்தா நான் செத்துருவேன். அவ மனசுக்குள்ள அதிர்ந்து போயிட்டா. பத்ரி கிட்ட இத பத்தி சொன்னா.
ஏன் என்கிட்ட என்ன குறைய கண்டார் அவரு? அவனோட கேள்விக்கு அவளால பதில் சொல்ல முடியல. தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா அப்படின்னா. ஆனா ஒண்ணு பத்ரி, அப்பாவை மீறி நான் எதுக்கும் தயாராக மாட்டேன். சரி, நீ கவலைப்படாத, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். அவர் சம்மதத்தோட அப்பாவை வந்து பார்த்து நானே கேக்குறேன். அவர் சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு அவன் தைரியம் கொடுக்கறான். அதே போல பத்ரி தன் அப்பா கிட்ட ஒரு நாள் இரவு நேரம் பார்த்து பக்குவமா சொன்னான். அவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனை பார்த்து புன்னகை செய்யறாரு. உண்மைய சொல்லணும்னா என் மலேசியா நண்பர் மகளை தான் உனக்காக பேசி வச்சிருந்தேன். ஆனா இதுதான் உன் விருப்பம்னா நான் தடையா இருக்க மாட்டேன். பரவாயில்ல, என் நண்பர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், உன் இஷ்டப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவன் அப்பாவை கட்டி அணைச்சு தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறான். உடனடியா வந்து அவ அப்பாவை சந்திக்கிறான். தன் அப்பாவுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்றத சொல்லி அவரோட சம்மதத்தை கேட்கிறான். எனக்கு இஷ்டம் இல்லை. அவர் அதுக்கு மேல எதுவுமே பேச தயாரா இல்லை. அவ ஏதாவது கேட்க போனா குழந்தை மாதிரி கண் கலங்குறாரு. உன் கால்ல வேணா விழற, இதெல்லாம் வேணாம் அப்படின்றாரு. அவர் மென்மையானவர் தான், அதிர்ந்து கூட பேச மாட்டாரு. பரிமளா மேல அவர் கொண்ட அன்புல கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாது. அம்மா கூட சொல்லி பார்த்துட்டாங்க, நல்ல பையன் தானே, அவ இஷ்டப்படியே நடத்தி கொடுப்போமே, ஏன் வேண்டான்றீங்க? அவர் எதுக்குமே மசியல. என்னை மீறி ஏதாவது செஞ்சா செத்துருவேன் அப்படின்னு மட்டும் மெல்லிய குரல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போதும்பா, உன்னை சாவடிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையே இல்லை. உன் இஷ்டப்படியே நீ காட்டுறவனுக்கு கழுத்த நீட்டுற. ஆனா வேணாம்னு சொல்றதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? அவர் தனக்குள்ள இறுகி போனவரா வாயை மூடிக்கிட்டாரு. எதுவுமே பேசல. பத்ரிய கெட்டவன்னு நினைக்கிறியா? அவ கேட்டதும் இல்லைன்னு தலையசிச்சாரு. அப்புறம் ஏன்பா? ஆனா அவர் பிடிவாதமா மௌனம் சாதிக்கிறாரு. அவ பேசி பேசி சோர்ந்து போறா. ஒருவேளை தாய் இல்லாத வீட்டுல பெண்ணை கொடுத்தா நிறைய பொறுப்புகள் தலையில விழும், பெண் கஷ்டப்பட்டுடுவாளே அப்படின்னு நினைக்கிறாரோ என்னமோ. அம்மா தன் சந்தேகத்தை சொன்னா. அதையே அவர்கிட்ட கேட்டதுக்கும் அவர் பதில் சொல்லல. ஆக மொத்தம் அப்பா பிடிவாதமா இருந்தாரு. அவளுக்கு வேறு வரன் பார்த்தாரு, நிச்சயம் செஞ்சாரு. தாத்தாவோட வீட்டுல வச்சுதான் விமர்சையா நிச்சயதார்த்தம் நடந்தது. பத்ரியோட அப்பா இதை எதிர்பார்க்கல. அவருக்கு இப்போ ஈகோ தலை விரிச்சு ஆடுது. என் பிள்ளையா வேணான்னு சொன்னேன், இதோ இப்பவே அவனுக்கு நிச்சயம் பண்றேன் பார் அப்படின்னு தன் மலேசிய நண்பரை உடனே பெண்ணை அழைச்சிக்கிட்டு வர சொன்னாரு. அவளோட நிச்சயதார்த்தம் நடந்து மறுவாரம் பத்ரிக்கும் அந்த மலேசிய பெண்ணுக்கும் அதே வீட்டுல வச்சு நிச்சயம் நடந்தது. அதுக்கு பின்னால பத்ரியா அவ பார்க்கல. அவனும் மலேசியாவிலே செட்டில் ஆயிட்டான். குடும்ப விழாக்களுக்கு கூட வர்றதில்ல. அவளும் கணவனோட அமெரிக்க மண்ணுல செட்டில் ஆயிட்டா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அம்மா போன்ல அழுததும் உடனே டிக்கெட் புக் செஞ்சுட்டு கிளம்பினாங்க. அப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னால அந்த பூர்வீக வீடான தாத்தாவோட வீட்டுக்கே வந்து வசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுக்குள்ள நுழையும் போதே பத்ரியோட நினைவு வந்தது பரிமளாவுக்கு. அதே வீடு, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. இவ்வளவு பெரிய வீட்டை சீர் செய்ய நிறைய பணமும் ஆள் உதவியும் தேவை. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் உத்தியோகம், வியாபாரம் அப்படின்னு எங்கெங்கோ பிரிஞ்சு போயிட்டாங்க. பூர்வீக வீட்டை கவனிக்க யாருக்கும் நேரம் இல்ல. அப்பாவால தனி ஒரு ஆளா எதுவும் செய்ய முடியாததால வீடு அப்படியே இருந்தது. ஆனாலும் அதோட கட்டுமான உறுதி நல்லாவே இருந்தது. பொலிவு மட்டும் குறைஞ்சு போயிருந்தது. நல்ல கலர்ல பெயிண்ட் அடிச்சு வீட்டை சுத்தம் செஞ்சா பல பலன்னு அரண்மனை மாதிரி தான் இருக்கும். அத்தனை வாரிசுகளும் கையெழுத்து போட்டாதான் இதை விற்க முடியும் அப்படின்றதால அந்த வீட்டை விற்கிறது பத்தியோ அதை விற்று வர பணத்தை பத்தியோ யாருமே யோசிக்கல. அது மட்டும் இல்ல, இன்னமும் அப்பப்போ குலதெய்வ கோயிலுக்கு வர்றவங்க எல்லாரும் இங்கதான் தங்கிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே மாடிப்படிக்கு பக்கத்துல இருக்கிற சாமான் வைக்கிற அறைக்கு தான் போனா பரிமளா. அன்னைக்கு பத்ரியும் அவளும் சுவர்ல ஆணியால கீறி வரைஞ்ச பொம்மைங்க அப்படியே இருந்துச்சு. புருஷனுக்கோ பிள்ளைக்கோ தெரியாத ஒரு அன்பின் கீறல் இன்னமும் மனசுக்குள்ளேயும் இருந்தது. சுவற்று கீறலை தடவும் போது மனக்கீரலையும் லேசா வலி. பரிமளா, இங்க என்ன செய்யற? அப்பாவை பார்க்க டாக்டர் வந்திருக்காரு, போய் என்ன ஏதுன்னு கேட்டுக்க, ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமான்னு கேளு. அம்மா அவகிட்ட சொல்லிக்கிட்டே அடுப்படிக்கு வெந்நீர் கெட்டில எடுத்துக்கிட்டு போனா. பரிமளா அப்பா படுத்திருந்த ரூமுக்கு போறா. டாக்டர் செக் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, பல்ஸ் குறையுது, எதுக்கும் உடனே அட்மிட் பண்ணிடுங்க, நான் போய் அங்க உடனடியா ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டியதை ஏற்பாடு பண்ண சொல்றேன் அப்படின்ட்டு கிளம்பினாரு. பரிமளா மொபைல் எடுத்து புருஷனையும் பிள்ளையும் அழைக்க நினைக்கும் போது அப்பா கிட்ட இருந்து சத்தம் கேட்டது. என்ன வேணும்பா அப்படின்னு குனிஞ்சு அவரை கேக்குறா. அவர் எதுவுமே பேசல. கண்ணோரம் நீர் கசியுது. என்னப்பா? அவரோட கைகளை பிடிச்சிட்டு மெல்ல தடவுனா.
இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் போயிடலாம், சரியா? அவர் வேணாம் அப்படின்றது போல தலையசைக்கிறாரு. அவரோட பார்வை அவளை தாண்டி போய் எங்கோ வெறிக்குது. அவ சுவத்துல இருந்த பழைய அலமாரியை திறந்து அவருக்கு சட்டை ஒண்ணு எடுத்தா. மெல்ல எந்திரிங்கப்பா, இத போட்டுக்கோங்க, நான் மத்த சாமான்களை எடுத்து பையில வைக்கிறேன் அப்படின்னுட்டு மூங்கில் கூடை ஒண்ணு எடுத்துக்கிட்டு நகர்ந்தா. அவ மறுபடியும் அந்த ரூம்க்கு வந்தப்போ அப்பா அலமாரியின் உட்சுவரை தடவிக்கிட்டு எதையோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாரு. என்னப்பா வேணும்? என்னை கூப்பிட்டா நான் எடுத்து தர மாட்டேனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவள் பக்கத்துல வர அவர் சட்டனை விலகி கட்டில் பக்கத்துல போயிட்டாரு. அலமாரி பொருட்கள் அவர் கலைச்சிருந்த வேகத்துல சிதறி கிடந்தன. அது அப்புறமா சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போற வேலையில இறங்குறா. புருஷனும் பிள்ளையும் உதவ அவரை வண்டியில ஏத்துனாங்க. அன்னைக்கு ராத்திரி அம்மா அப்பாவோட ஹாஸ்பிட்டல்ல இருக்க மத்தவங்க வீடு திரும்பினாங்க. கணவனுக்கும் பிள்ளைக்கும் ராத்திரி டின்னரை கொடுத்துட்டு அப்பாவோட அறையை சுத்தம் செய்ய வந்தா. அலமாரி துணிகளும் பொருட்களும் கீழே விழுந்திருந்ததை எடுத்து வைக்கிறதுக்காக ஒவ்வொன்னா எடுத்து மடிக்கிறா. அலமாரியில அடுக்கும் போதுதான் கவனிக்கிறா. அலமாரியிலோட உட்சுவர்ல ஒரு பெண் முகமும் ஒரு ஆண் முகமும் ஆணிக்கிருக்களில். பெண்ணின் புருவ மத்தியில கே என்ற ஆங்கில எழுத்து, ஆணின் புருவ மத்தியில ஏ என்ற ஆங்கில எழுத்து. அவ வியப்போடு பார்த்தா. அந்த பேருக்குரியவங்க யாருன்னு யோசிக்கிறா. அப்பா அலமாரியின் பக்கத்துல எதுக்காக வந்தார்? உள்ள எதையோ தடவிட்டு இருந்தாரே, அது எதைத்தானா? அவளை கண்டதும் பதறி விலகியதுக்கும் இந்த கிறுக்கல்களுக்கும் ஏதாவது சட்டென மின்னல் அடிச்சது. கார்த்திகேயன் அப்பாவோட பேரு, கே அதோட முதல் எழுத்து. ஆனால் அம்மாவோட பேரு விசாலமாச்சே. அப்படின்னா அவ மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு சில வினாடி நிக்கிறா. அப்பாவுக்குள்ளேயும் ஏதோ கிறுக்கலின் வலி இருக்கிறதா? எதனால அவங்க காதல் தோல்வியுற்றது? யார் அந்த பெண்? அவ ஆ அப்படின்ற எழுத்துல ஆரம்பிக்கிற ஒவ்வொரு உறவின் பெயரா நினைச்சு பாக்குறா. ஆவுல ஆரம்பிக்கிற பெயர் குறைவுதான். அவரை விட வயதில் பெரியவங்க, மிகச்சிறியவங்க, சகோதரி உறவு முறையில் வர்றவங்க அப்படின்னு கொஞ்சம் பேரை ஒதுக்க மிஞ்சிய ஒரு பெயர் அமிர்த கௌரி. அவளோட மூச்சு சில வினாடிகள் நின்னே போச்சு. பத்ரியோட அம்மா பேரு அமிர்த கௌரி. கடவுளே! அவ சட்டுன்னு அலமாரிய மூடுனா. அப்பாவோட மனசுல என்ன இருக்கு? எதனால் அத்தனை பிடிவாதமா பத்ரிய வேண்டான்னு சொன்னாரு? அவன் அமிர்தத்தோட பிள்ளை அப்படின்றதாலயா? அல்லது அவள் உடல் நடுங்கியது. வேணாம், மேற்கொண்டு எதுவுமே தெரிய வேணாம் போல இருந்தது. அந்த நேரத்துல இரவோட நிசப்தத்தை கிழிச்சிட்டு போன் அலறுது. கைகள் நடுங்க எடுக்கிறா. எதிர்முனையில அம்மாவோட அழுகை சத்தம் காதை பிளந்தது. நண்பர்களே, இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நல்ல ஒரு சிறுகதையோட அடுத்த வீக்கெண்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.